வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு தத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். இது உணவு, நம்மளோட ஆரோக்கியம், ஏன் மனுஷ இனத்தோட எதிர்காலத்தையே இணைச்சு பேசுது. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மூல நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் தான். இந்த தத்துவத்தோட மையமே இந்த ஒரு வரியில தான் அடங்கியிருக்கு. பாருங்க, நம்மள கொல்றதுக்காகவே இயற்கை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ உருவாக்குது. எவ்வளோ அதிர்ச்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? இங்கேருந்து தான் இந்த முழு கதையுமே ஆரம்பிக்குது. அப்போ இந்த கதையோட வில்லன் யாரு? அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மூல ஆதாரம் இந்த வில்லனை ஒரு ரொம்பவே விசித்திரமான கோணத்துல நமக்கு அறிமுகப்படுத்துது. பொதுவா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா நம்ம உடம்புல நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னு நடப்போம் இல்லையா? ஆனா இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அது வெறும் கெமிக்கல் இல்ல. அது நம்மள நோயாளியாக்கி சாகடிக்கிறதுக்காகவே இயற்கையால அனுப்பப்பட்ட ஒரு தண்டனை, ஒரு தீய சக்தியாம். சரி, நம்ம உடம்புக்குள்ள இப்படி ஒரு எதிரி இருந்தா அதுக்கு ஒரு பாதுகாப்பும் இருக்கணுமே. அதுதான் நைட்ரிக் ஆக்சைடு. இந்த தத்துவத்தின்படி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த அரக்கர்களை அடக்க ஒரே வழி நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பிட்றது மட்டும்தானாம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். சரி, இயற்கை தான் அந்த பிரச்சனையை உருவாக்குதுன்னா நம்மளோட நவீன வாழ்க்கை முறை இதை இன்னும் மோசமாக்குதா? ஆமாம்னு தான் அந்த தத்துவம் சொல்லுது. குறிப்பா மேற்கத்திய பழக்க வழக்கங்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம்னு ஒரு பெரிய விமர்சனத்தையே வைக்குது. இங்க பாருங்க, இந்த ரெண்டு பாதைகளுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு. ஒரு பக்கம் இறைச்சி அதிகமா சாப்பிடுற, மருந்து மாத்திரைகளை நம்பி இருக்கிற மேற்கத்திய வழி. இன்னொரு பக்கம் பழங்கால ஞானத்தையும் உடம்ப உள்ளிருந்து சுத்தப்படுத்துற அகத்தூய்மையும் நம்புற இந்த தூய்மையும் பாதை. குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல கூட இந்த வித்தியாசத்தை பார்க்க முடியுதுன்னு இது சொல்லுது. இதுல ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தத்துவம் பயன்படுத்துற வார்த்தைகள் தான். தமிழ் தாய்மார்களே அவங்க குழந்தைங்களுக்கு யமனா மாறிட்டாங்கன்னு சொல்லுது. எதுக்குன்னா, மேற்கத்திய உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறினதால பெத்தவங்களே பிள்ளைங்களுக்கு தீங்கு செய்றாங்கன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சரி, பிரச்சனையை இவ்ளோ தூரம் பேசிட்டோம். இதுக்கு தீர்வு என்ன? இப்போ இந்த தத்துவம் சொல்ற அந்த தீர்வு பாதைக்குள்ள போவோம். இது உணவுலேருந்து ஆரம்பிச்சு நம்ம உடம்போட உள் தூய்மை வரைக்கும் ஒரு தெளிவான வழிகாட்டுதல கொடுக்குது. குறிப்பா குழந்தைங்களோட உணவு முறைய 3 கட்டமா பிரிக்குது. முதல் கட்டம் தாய்ப்பால் குடிக்கிற பருவம். அத விலங்கு பருவம்னு சொல்லுது. 2வது பல் முளைச்ச பிறகு பழங்கள், காய்கறிகள் சாப்பிட ஆரம்பிக்கிறது. ஆனா 3வது கட்டம்தான் ரொம்பவே ஆச்சரியமானது. அது என்னன்னா, குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாட்டுல இருந்தே விடுவிக்கிறது. அப்போ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அமைதிப்படுத்த என்ன சாப்பிடணும்? இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. வேக வச்ச ஆப்பிள், எலுமிச்சை, ஆரஞ்சு மாதிரி சிட்ரஸ் பழங்கள், மசிச்ச காய்கறிகள், கீரைகள், அப்புறம் பேரிச்சம்பழம், வேர்க்கடலை, வெல்லம் கலந்து ஒரு பேஸ்ட். இதுல எல்லாம் தான் அந்த நைட்ரிக் ஆக்சைடு இருக்குன்னு சொல்லப்படுது. சரி, இது வரைக்கும் நம்ம உணவு பத்தி பார்த்தோம். இப்போ இந்த தத்துவத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது வெறும் டயட் பிளான் இல்ல. இது மனித உடலையே வேற மாதிரி பாக்குது. நம்ம உடம்ப ஒரு இயந்திரமா கற்பனை பண்ணுது. யோசிச்சு பாருங்க, மனுஷ உடம்பு ஒரு காற்று இயந்திரம். இதுதான் அதோட மைய கருத்து. தண்ணீரை கூட உடம்ப சுத்தப்படுத்தவும் லூப்ரிகேட் பண்ணவும் தான் பயன்படுத்துறோமாம். அதாவது நாம சாப்பாட்டுல இயங்க வேண்டிய ஆளுங்க இல்ல, காத்திலிருந்து கிடைக்கிற ஒருவித இயற்கை ஆற்றல்ல இயங்கணும்னு இது சொல்லுது. இந்த கருத்தை நிரூபிக்க இந்த தத்துவத்தை முன்வைக்கிறவரு ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. அவரு கடந்த 130 வருஷமா எந்த உணவும் சாப்பிடாம வாழ்ந்துட்டு இருக்காராம். இது நம்ப முடியாத ஒரு விஷயம் இல்லையா? அப்போ இதோட இறுதி நோக்கம் என்ன? 15 வயசுக்கு அப்புறம் நம்மளோட செரிமான மண்டலத்தையே நிறுத்திட்டு இயற்கையிலிருந்து நேரடியா கிடைக்கிற சக்தியில வாழ கத்துக்கணுமா? இது வெறும் டயட் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறையே மாத்திர ஒரு பெரிய மாற்றம். இங்கிருந்து தான் இந்த தத்துவம் இன்னும் ஒருபடி மேல போகுது. ஒரு தனி மனுஷனோட ஆரோக்கியத்திலிருந்து ஒட்டு மொத்த மனித இனத்துக்கான ஒரு பெரிய டெக்னாலஜிக்கானவா மாறுது. கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி. அது என்ன ஆற்றல்? அதுக்கு பேரு நியூட்ரினோ சக்தி அல்லது நியூட்ரான் மின்சாரம். பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கிற இந்த எல்லையில்லாத ஆற்றலை எப்படி பயன்படுத்துறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாதான் இந்த தத்துவத்தோட ஆசிரியர் சொல்றாரு. இது நம்மளோட எதிர்காலத்தையே மாத்துமா. அது மட்டுமில்ல, இந்த சக்தியை உருவாக்குறதுக்கு ஒரு சின்ன டிவைஸ் பத்தின விவரங்களையும் கொடுக்கறாங்க. வெறும் 3 சதுர சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சாதனம் 100 வாட்ஸ் வரைக்கும் மின்சாரம் கொடுக்குமா. தாமிரம், அலுமினியம், அப்புறம் பழைய பேட்டரி பொருட்களை வச்சு இதை செஞ்சிடலாமா. அதாவது முடிவே இல்லாத இலவசமான மின்சாரம். சரி, இந்த சக்தியை வச்சு என்ன பண்றது? இங்கதான் உச்சக்கட்ட இலக்கே வருது. விண்வெளியில குடியேறது. இந்த தத்துவத்தின்படி 3 விஷயங்களை செஞ்சா போதும். 1, சாப்பாடு இல்லாம வாழ கத்துக்கணும். 2, நம்ம உடம்புல இருந்தே இந்த நியூட்ரினோ சக்தியை உருவாக்கணும். 3,
இப்படி நாம முழுசா தன்னிறைவை அடைஞ்சிட்டா பூமியை விட்டு வெளியே போய் எங்க வேணாலும் வாழலாமா? பாத்தீங்களா, ஒரு குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுல ஆரம்பிச்சு விண்வெளியில எப்படி குடியேறுதுங்கிற வரைக்கும் ஒரு முழுமையான பார்வைய இந்த தத்துவம் கொடுக்குது. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத அறிவியலுக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எது?